சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. மக்கள் பெரும்பான்மையான என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மக்களின் நிதிக்காக போனீங்களா இல்லை மகன் நிதிக்காக போனீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய கருத்து? அப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா இத்தனை வருடங்களாக ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குது, எதுவுமே தரமாட்டேங்குது, அதனால் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கு சென்றிருக்கிறார். அதனால ஒரு சந்தேகம் வரும். அதுவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் வேளையிலும் இடி நிறைய ரெய்டு போயிட்டுருக்கு, நிறைய அமைச்சர்கள் வழக்குகளை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும்போது அவர் போகும்போது அது ஒரு சந்தேகத்தை கிளப்பத்தான் செய்கிறது. ஆனால் நிதி ஆயோக் ஒரு வகையில் நல்லதும் கூட. அவருடைய பிடிவாதத்தை விட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அங்கே அவர் கொடுத்த பேட்டி கூட கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அதாவது ஒரு நேரடியாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஏற்கனவே எழுதி வைத்த கேள்விகளை கேட்ட மாதிரி இருந்தது. அவர் சொன்ன பதில்களும் அது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவரும் எழுதி வச்சு தான் பேசினார். அது ஒன்றும் அவரது தன்னிச்சையாக எந்த பதிலுமே அங்கே சொல்லவே இல்லை. எந்த கேள்வியும் அவருக்கு எதிராக கேட்கப்படவும் இல்லை. நீங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் பார்த்தீங்கன்னா. அவரை வரவேற்கிறதுலேருந்து அவர் அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே செட்டப்பாக இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவர் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருக்கலாமே. பத்திரிகைக்காரங்க என்ன கேட்க போகிறாங்க? அதில் அங்கே ஒருத்தர் கூட இந்த வழக்குகளை பற்றி, இந்த இடி ரெய்டை பற்றி கேட்கவே இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. எல்லாருமே பொதுப்படியாக கேட்டாங்க, நீங்கள் வந்தது எதுக்கு கேட்க வந்தீங்க, இவ்வளோதான் இருந்ததே தவிர கேள்விகளில் ஒரு குதர்க்கமான கேள்விகளோ எதுவுமே இல்லை. பொதுவாக நம்ம அண்ணாமலை அவர்களிடம் கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம், எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் அதிகமாக அண்ணாமலை சீமான் ரெண்டு பேர்ட்ட தான் மாற்றி ஆனால் அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அவர் அது போக தமிழில் தான் பேசியிருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழில் தான் பேசியிருக்கிறாரு. இங்கேயும் அங்கேயும் பார்த்து தான் படிச்சிருக்கிறாரு, இங்கேயும் பார்த்து தான் படித்தார். எல்லாமே ஏற்கனவே எல்லாமே ஒரு வெல் பிளான்டுன்னு கொடுத்தாங்க. நல்ல திட்டமிடலோடு தான் அங்கே போயிருக்காரு. என்ன செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணி போயிட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. நடுவில் மோடி அவர்களை பார்த்திருக்கிறார், பேசியிருக்கிறார். என்ன பேசியிருப்பார் என்பது நமக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சொல்வதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய சதவீதம் என்னவாக இருக்கு? அதாவது மக்களின் நிதிக்காகவா மகன் நிதிக்காகவான்னு கேட்குறாங்க. மக்களோட நிதின்றது அது நிதி ஆயோக்லயே முடிஞ்சிடுது. அப்புறம் தனிப்பட்ட முறையில் சந்தித்தது மகனின் நிதிக்காக தான் போயிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் சந்திக்கவே இல்லை. இன்னொன்று அவர் இப்ப ராமேஸ்வரம் வந்தப்ப கூட சந்திச்சிருக்கலாமே, சந்திக்கிறதை தவிர்த்தார் இல்லையா? அது மாதிரி மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் கோபேக் மோடி போட்டாங்க. அவரை சந்திப்பதே தவிர்த்தார் இவர் நிறையா கட்டங்களில். ஆனால் இப்போ தன்னிச்சையாக போய் வெறும் ஆயோக் கூட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் பார்க்கல. திருப்பி மறுபடியும் மோடி அவர்களை சந்திப்பதற்கு தனிப்பட்ட முறையில் நேரம் கேட்டு அதை போய் பார்க்கும்போது நமக்கு அதை சந்தேகங்கள் வரத்தான் செய்கிறது. அப்போ இது மட்டுமே கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சந்திக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரியுது. நானே சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இல்லை, இப்போ இந்த ஈடியில் இடைக்கால தடை அப்படின்னு விதித்ததுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த இடி ரைடில் முக்கியமான நபர்கள் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், இந்த பேரில் மாப்படமே ஆயிடுச்சு சொல்லி விக்ரம் ஜூஜுலாம் நிறைய பேர்கள் சொல்கிறாங்க. இது துணை முதல்வர் எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, இந்த ஒரு பிரச்சனை எனக்கு எந்த ஒரு உடன் இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இப்போ வரைக்கும் துணை முதல்வர் சொல்ல மாட்டாரு? துணை முதல்வர் என்ன பேசினார்? ஈடியா மோடியா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் தான் பேசினார். அது எப்படின்னா அவருடைய தந்தையாருக்கு எதிராக அவர் போய் பார்த்ததுக்கு எதிராக சில சந்தேகங்களும் வியூகங்களும் வந்த உடனே அவர் அப்படி இல்லை, நான் தைரியமா இருக்கிறேன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி காமிக்கிறாரு. அது எங்கப்ப குதிரைக்குள்ளன்ற கதையாக அது அவர் வெளிப்படையாக தெரிகிறது இந்த மாதிரிலாம் பேசும்போது. இன்னொன்று, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே யாருமே இதை பற்றி வாயை திறக்கலை. பெரிய மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், பிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். ரத்தீஷ்னா எங்களுக்கு தெரியாது. இந்த விக்ரம் ஜூஜிலேருந்து இந்த பேர்கள்லாம் எதெல்லாம் வெளியில் வருது, இன்னும் நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கு. இது மட்டுமே இல்லை என்பது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதை தவிர ஒரு கூட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் வாயை திறக்கலையே. அவங்க நடக்கலைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நடிகைகள் பேர் வருது, நயன்தாரா வீட்டுக்கார் பேர் வருது, இதெல்லாம் அவங்க எங்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை பற்றி அவங்க பேசலை.
அவங்க பேசுறதுல என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எதிராக இருக்கு. இடி ரெய்டு வந்து எங்களுடைய தமிழகத்தின் நலனில் தலையிடுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்களே தவிர ஒருத்தர் கூட இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயமே நடக்கல. இப்போ அதாவது டாஸ்மாக் பணத்தில் அங்க நடந்த ஊழல் என்பது ஒன்று. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்பாதித்த பணம் எங்கே போய் சேர்ந்துருக்கிறது, என்ன மாதிரியெல்லாம் இவங்க ஆட்டம் போட்டிருக்காங்கன்றது ஒரு இது இருக்குது. அட்லீஸ்ட் அதையாவது இல்லைன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யலைன்னு சொல்லலாம்ல, அது எதுவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இது உறுதியாக இப்படி தான் நடந்திருக்கும் என்பது வந்து தெளிவாக தெரியுது. இல்லாட்டி இவ்வளோ பேர் வெளிப்படையாக வந்து பேச மாட்டாங்க. இந்த அரசு எல்லாரையும் கைது செய்யும், நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிந்தும் கூட ஏகப்பட்ட பேர் பொது வெளியில் வந்து சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி. அப்படின்னா இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்போ தான் வந்து அது வெளிப்படையாக பேசுற அளவுக்கு வெளியில வந்திருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா, ஈடிய டாஸ்மாக் நோண்ட போய் இதெல்லாம் வெளியில வருது இப்போ உதயநிதி அவர்களை பற்றிய எல்லாரும். ஆனா அதை பற்றி யாருமே அது மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அதை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் ஈடி மேலேயும் அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் மேலேயும் அதுக்கப்புறம் இது மேலேயும் எல்லாமே குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக் என்னும் நிறுவனத்தின் மேல் தான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நிறுவனம் வந்து பொதுவானது, அங்கே அதில் வேலை பார்க்குறவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே 41 பேர் மேலே அங்கே வழக்கு பதிவப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறுவனத்தில் மேலே நடவடிக்கை எடுப்பது தான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தில். ஏன்னா அந்த நிறுவனம் வந்து தமிழகத்திற்கு சொந்தமானது, தமிழக அரசுக்கு சொந்தமானது. அது மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் நம்ம கேள்வி. இப்போ ஆனால் அங்கே இருக்கும் தனி மனிதர்கள் மேல் வழக்கு பதியக்கூடாது என்று சொல்லவே இல்லை அவங்க. ஸோ இப்போ திருப்பி அந்த வழக்கு வரும்போது இவங்க கிட்ட ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க. இவங்க அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும், அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் வந்து போக மாட்டாங்க. இதுக்கான ஆதாரங்கள் வந்து 1000 கோடி ரூபாய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 1000 கோடியெல்லாம் இருக்காது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. அதை கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கணும், பூஜ்ஜியங்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக 30,000 கோடி 32,000 கோடின்லாம் பேசுகிறாங்க. அது அங்கே எங்கேயோ போய் நிற்குது. இவ்வளோ பணமும் வந்து ஏற்கனவே கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பணம், பொதுமக்கள் பணம் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இல்லை ஊழல் செய்திருக்காங்கன்னு என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். அது யார்கிட்ட? குடியாரர்கள்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க, வேற யாருக்கிட்டையும் குடியாரர்கள்கிட்ட திருடி இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு நல்லது பெயர் மட்டும்தான், மது பிரியர்கள். ஆமாம், அது நல்ல பேர். அது எப்பயுமே கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து இந்த பேர் மாற்றம் என்பது வந்து ரொம்பவே இருக்கும். இந்த விதவைன்ற பேருக்கெல்லாம் வந்து அப்படிதான் மாற்றினாங்க அவங்க. அதே மாதிரி நிறைய பேர்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக சொல்கிறோன்னு அது ஒன்று சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் கூட வேற ஏதாவது சொன்னா கூட நல்லா இருக்கும். இப்ப திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு கூட அவங்க திராவிட கட்சிகள் சொன்னது தானே. அதே மாதிரி இந்த ஊழல் இந்த மாதிரி பணத்தை திருடுறதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் தந்த பரிசு அப்படி வைக்கலாம், பரிசாக கூட வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா, சாதாரண மக்கள் இங்க வந்து சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அன்றாடம் வந்து அவர்கள் அவர்களுடைய வசதிக்கு வந்து பணம் இல்லாமலும் அதை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமலும் இருக்காங்க. தமிழகம் ஒன்றும் வந்து அமெரிக்கா மாதிரி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து ஏதோ சொர்க்க பூமியெல்லாம் மாறிடலை. இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் தத்தளித்து கொண்டு இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு. இவங்களெல்லாம் முன்னேற்றணும்னா பல விஷயங்கள் தேவைப்படுது. நம்மளுடைய எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில இருந்து உங்களுக்கு எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஊழலை நினைச்சா நமக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு இவங்க 21 ஆட்சிக்கு வந்த காலத்து தொட்டு இவங்க ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறாங்க, G2 அதில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எல்லாவற்றிலும் ஊழல். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சினிமா துறை, அப்புறம் இந்த மதுபானங்கள் விற்பனை, போதை கடத்தல், எதில் பாருங்கள் இவங்க தான் இருக்கிறாங்க. மக்களோட அதாவது மக்களை எந்த அளவுக்கு முட்டால் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த 4 வருட ஆட்சியில் அவங்க தொடாத ஃபீல்டே இல்லை. அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறது, அரசை நல்லபடியாக நடத்துவதை தவிர இவங்க தொடாத ஏரியாவே இல்லைன்னு சொல்லிடலாம். அது ரியல் எஸ்டேட்டில் இவங்களுக்கு என்ன வேலை? G2 எடுத்து அது விசாரணை ஈடியெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு நமக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எந்த விதமான முன்னேற்றமுமே நமக்கு தெரியல. நமக்கு அது வருத்தம் தான். மத்திய அரசு வந்து இன்னும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போதைப்பொருள் கடத்தல் இவங்க கட்சிக்காரங்க தான் ஈடுபட்டிருக்காங்க. அதில் வர பணமும் சினிமா எடுத்தாங்கன்றது அப்போ தெரியும். இந்த சாதிக் பாட்சால சினிமா எடுக்கிற வேலையெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். இப்போ அதுக்கப்புறம் இப்போ மா சுப்பிரமணியம் மேல்
நிலக்கையாடல் தான். அவர் மேலேயும் அதே தான் வழக்கு இருக்குது. இவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ரியல் எஸ்டேட்டோ இல்லை போதையோ இல்லை கள்ளக்கடத்து ஏதோ ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்க எங்கே பதுக்குறாங்க கடைசியில்னு பார்த்தா சினிமாவில் பதுக்குறாங்க. சினிமாக்காரர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் இவர்கள் ஆட்சியில். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள் கிடையாது. சினிமாக்காரர்கள் நல்லா வாழ்கிறாங்க. 500 கோடி 600 கோடி படம் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு 50 கோடி 100 கோடி வருது. ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கே வேதனையாக இருக்குது. 1000 ரூபாய் நாங்கள் வந்து மகளிருக்கு கொடுக்குறோன்னு இவங்க சொல்லாத இடமே இல்லை. ஏன் இப்போ இருக்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட நாங்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு 50 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டு போய் தனுஷுக்கும் சிம்புக்கும் கொடுத்துட்ருக்குறீங்க. அப்போ அந்த பணம்லாம் ஏது உங்களுக்கு? 50 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்கள் மொத்த பட்ஜெட்டை 1000 ரூபாய் எடுத்தால் கூட இந்த சினிமா இவங்க சம்பாரித்த சொத்தில் இந்த பணத்தில் வந்து கால்வாசி கூட வராதே இவங்க கொடுக்குற பணம் திரும்ப மக்களுக்கு. அப்போ இப்போதான் நமக்கு புரியுது ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா, இந்த நீ 1000 ரூபாயை வச்சுக்க நான் 1000 கோடி ரூபாய் அடிச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான மக்களாக நாம் இருக்க முடியும், எவ்வளோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்ற குரூர புத்தி உள்ளவங்களாக இருக்க முடியும். எல்லா அரசியல்வாதி முக்கால்வாசி எல்லாரும் சொல்ல முடியாது, முக்கால்வாசி அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருக்காங்க, ஊழல் செய்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஊழலில் கூட ஒரு வரையறையே இல்லாமல் ஒரு ஊழல்னு சொல்கிறது இதுதான். அது போக நிறைய கெட்ட பேர். இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது நிறைய நடிகைகளை கூப்பிட்டு வராங்க. வெளிநாட்டு போதைப் பொருட்கள் வந்து நிறைய அங்கே புழங்குது. அதுக்கப்புறம் பெண்கள் எப்படியெல்லாம் அந்த இப்போ அரக்கோணத்துலேருந்து ஒரு பெண்ணில் அந்த மேல்மட்டத்தில் இருக்கும் திமுக காரர்களுக்கு பெண்களை கொண்டு போய் விடுறாங்கன்றாங்க. இதெல்லாம் கேட்கவே அசிங்கமாக இருக்குது. இவங்க மற்ற கட்சிக்காரங்களே அது வந்து பேசவே கூடாது என்ன கேட்டால். அதுவும் இந்த 4 வருடத்தில் இவ்வளவு அசிங்கமான ஒரு ஆட்சியை வந்து நம்ம பார்க்குறோன்னும் போது ரொம்ப வேதனையாக கூட இருக்குது. ஒரு சாதாரண பொதுமக்களில் ஒருத்தியாக நான் பார்க்கும்போது என்னடா இது, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்மளை விட மாட்டாங்க. ஒரு கரண்ட் பில்லு கட்டாட்டி நம்ம இருக்க முடியுமா? ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இப்படி ஏகபோக வாழ்க்கை எங்கேருந்து வந்தது? நடிகர்களும் நடிகைகளும் அப்புறம் இந்த மாதிரி பசங்களும் சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க இவங்க. முன்னாடி தான் வந்து 1 கோடி 2 கோடி, இப்போல்லாம் 1000 கோடி, எல்லாமே 1000 கோடிக்கு மேலே தான். 10,000 கோடி 3000 கோடி 4000 கோடி. அது எவ்வளோ சைஃபர்னு கூட தெரியாமல் மக்கள்லாம் நாங்கள்லாம் முழிச்சிட்ருக்குறோம். ஆனால் இவர்கள் இந்த முதல் குடும்பம், அவர்களை சார்ந்த நண்பர்கள், அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் ஏகபோக ராஜபோக வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.